அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ ரேட் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.50%லேருந்து 6.25% வரைக்கும் கட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெப்போ ரேட்னே என்ன? ஏன்னா நிறைய நியூஸஸ் வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங்ல இருக்கிறோம், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஆர்பிஐ ரெப்போ ரேட்டுங்கிறது அடிக்கடி வரும். ஆனால் இதுல உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியல. ரெப்போ ரேட்டுங்கிறது என்ன, இது எதனால வந்து கட் பண்றாங்க, இதோட அடிப்படை என்ன அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு இந்த ரெப்போ ரேட்னால யாருக்கு வந்து யூஸ், இதனால கரெக்ஷன் வந்து நடக்குமா மார்க்கெட்ல அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப எல்லா பேங்க்ஸுமே பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கீழே தான் பார்த்தீங்கன்னா, அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழே தான் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்குமே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பேங்க் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ கிட்ட வந்து பணம் வாங்கி ஸோ நமக்கெல்லாம் கடன் வந்து கொடுப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 6.50 ஆடுற வட்டிக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கி ஸோ நமக்கு வந்து ஹோம் லோன், பர்சனல் லோன், ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது கடன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க நமக்கு வந்து 6% வாங்கி நமக்கு வந்து ஒரு 8%, 10%, 12% அந்த மாதிரி ஸோ நம்மளோட ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தது அப்படின்னா கரெக்டாக கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு பர்சன்டேஜ் குறையும். இல்லை இப்போதான் ஒரு அர்ஜென்ட்டுக்கு நமக்கு பணம் வேணும், ஹோம் லோன் கண்டிப்பாக வந்து வீடு கட்டியே ஆகணும், இப்படியாச்சும் எங்களுக்கு வந்து கடன் கொடுங்க அப்படியெல்லாம் நம்ம போய் சொல்லிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 12%, 13%ன்னு ஏற்றி ஸோ அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்பிஐ வந்து அடுத்த பேங்குங்களுக்கு கொடுக்கிற கடன் வட்டி விகிதம், அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து டெய்லி வந்து நியூஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ரெப்போ ரேட் வந்து 6%லேருந்து 6.25%, அதாவது 0.25% வரைக்கும் கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால என்ன நடக்கும், இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கொரோனா பீரியட்ல வந்து 4.5% வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேரால வந்து கடன் வந்து கட்ட முடியல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வட்டி விகிதத்தை வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு கடன் கொடுக்கணும். ஸோ அதனால அந்த ஒரு காரணத்தை பேஸ் பண்ணியும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 4.5% வரைக்கும் கொண்டு வந்தாங்க. 5 வருஷம் கழிச்சு இப்பதான் பார்த்தீங்கன்னா மனசு வந்து ஒரு 0.25% வரைக்கும் கொஞ்சம் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது யாருக்கு லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கடன் வாங்கினவங்களுக்கு தான் லாபம். கடன் வாங்கணும்னா இப்போ ஹோம் லோன் நீங்க வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10% வருஷத்துக்கு வந்து நீங்க ஹோம் லோன் வந்து கட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து 0.25% வந்து குறையும். ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 0.25% குறைச்சிடுச்சு அப்படின்னா ஸோ நீங்க வாங்கியிருக்கீங்க பாத்தீங்கன்னா, கடன் வாங்கியிருக்கிற பேங்க்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.25% வந்து குறைச்சிதான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க ஹோம் லோன் கட்டிட்டு இருக்கீங்கன்னா அப்படின்னா இப்ப கட்டுறதை விட கொஞ்சம் கம்மியாகும். ஒரு 0.25% வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. சான்சஸ் இல்லை, கண்டிப்பா வந்து கம்மியாகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் ஏதாவது வாங்கியிருக்கீங்கன்னா அதுலேயும் குறையும். இல்லை வேற ஏதாவது கடன் அந்த மாதிரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுலேயுமே வந்து குறையும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் லாபம். அது மட்டும் இல்லாம இப்ப கடன் வந்து அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 10% போட்ட இடத்துல இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க 9.75% வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறையுது அப்படின்னா ஸோ மக்கள் தாராளம் போயிட்டு இன்னும் கொஞ்சம் கடன் வந்து வாங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கும் ஒரு லாபம்னா நமக்கும் ஒரு லாபம், கடன் வாங்குறவங்களுக்கும் ஒரு லாபம், ஸோ அவங்க சைடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாபம். ஸோ இப்படி இருக்கிறப்ப ஸோ அடுத்தது வந்து யாருக்கு வந்து நஷ்டம் யாருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லாபம் வந்து நமக்கு சொல்லியாச்சு. இந்த மாதிரி யார் கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து லாபம். யாருக்கு வந்து நஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து குறையறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா வந்து இருக்கும். ஏன்னா இதுல ஒரு 0.25% குறையுது இப்போ அப்படின்னா கண்டிப்பா வந்து எதுலையாச்சும் ஒரு இடத்துல கை வைப்பாங்க. அது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லாம். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்ல 5% கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுல வந்து 4.75% வரைக்கும் கொஞ்சம் வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதுல குறைச்சி இதுல கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறாங்கன்னா இதுல இருந்து கொஞ்சம் குறைச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஃபிக்ஸட் டெபாசிட்ல நீங்க பணத்தை போறீங்க அப்படின்னா அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ரெப்போ ரேட் மூலியமா இதுதான் வந்து நடக்கும். இது வந்து 5 வருஷம் கழிச்சு இப்பதான் அந்த ரேட் வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிச்சுங்களா ரெப்போ ரேட்டுங்கிறது என்ன அப்படின்னு. சரி, ஓகே. இப்ப
இந்த ரெப்போ ரேட்னால கரெக்ஷன் ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் இப்போ கரெக்ஷன்னா என்ன அப்படின்னா மார்க்கெட் ஏதாவது ஃபால் ஆகுமா, இல்லை நிஃப்டி ஒரு பெரிய ஃபால், ஒரு பேங்க் நிஃப்டி பெரிய ஃபாலு, ஸோ இந்த மாதிரி ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எதனால அப்படின்னா இது வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ரெப்போ ரேட் கட்டு தான். ஏன்னா 5 வருஷமா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அதே அப்படியே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட இம்பாக்டே இருக்காது. இப்போ திடீர்னு எதிர்பார்க்காம ஒரு 1% 2% குறைக்கிறாங்க அப்படின்னா ஸோ அதுல இம்பாக்ட் அதிகமா இருக்கும். ஐயோ இவங்க இவ்வளவு குறைச்சிட்டாங்க அவ்வளவு குறைச்சிட்டாங்கன்னு 5 வருஷமா ஏன்னா மறுபடியும் பேசி அழுத்து போன ஒரு நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ ரெப்போ ரேட் கட்டு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட்டில் கூட ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து எதுவுமே நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த 25 பாயிண்ட் பேசிக்ஸ் பாயிண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணியிருக்கிறாங்க. இது 0.25% ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கொரோனா டைம்ல கூட ஒரு 2.5% பக்கம் இறக்குனாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் வந்து ஒரு பெரிய கரெக்ஷன் நடந்தது. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து எதுவுமே கிடையாது. கொஞ்சம் கான்சல்டேஷனாக தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்றதுன்னா ஒரு 500 பாயிண்ட் ஏறும், மறுபடியும் ஒரு 500 பாயிண்ட் இறங்கும், மறுபடியும் ஒரு 500 பாயிண்ட் ஏறும். இந்த மாதிரி ஒரு கான்சன்ட்ரேஷன் நடந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு சான்சஸ் தான் இருக்குதே தவிர ஒரு பெரிய கரெக்ஷன் நடக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து கிடையாது. சரி, ஓகே, இது இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனும் தெரிஞ்சிடுச்சு. ஸோ ரெப்போ ரேட்டுங்கிறது என்னங்கிறது நம்ம வந்து பார்த்தாச்சு. ஓகே, அடுத்தது வந்து இந்த ரெப்போ ரேட்டு, இந்த இன்ட்ரெஸ்ட் குறையுது, இது வந்து பேங்க் வந்து நமக்கு வந்து சொல்லணும்ல. இப்போ அங்க குறைச்சிட்டாங்க, ஆர்பிஐல வந்து ரெப்போ ரேட்டுங்கிறது கொஞ்சம் குறைச்சிட்டாங்க, கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேங்க் வந்து நமக்கு சொல்லணும்ல, அது எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து டைம் எடுத்துட்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அங்க ஏத்திட்டாங்க அப்படின்னா அடுத்த நாளே நம்மளுக்கு வந்து நியூஸ் வந்துடும், நோட்டீஸ் மாதிரி கொடுத்துட்டு அங்க வந்து ஒரு 1/2% ஏத்திருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் உடனே உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு 1/2% வந்து ஏத்திட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் குறைக்கணும்னா மட்டும் கொஞ்சம் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு இந்த குறைக்கிறனால என்ன பாதிப்பு, அதனால பேங்க்குக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு வந்து கண்டிப்பா வந்து அவங்க வந்து திங்க் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குறைப்பாங்க. நீங்க வந்து ஏதாவது பேங்க்ல வந்து லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்க போய் டீட்டெயில்ஸ் கேட்கலாம். டீட்டெயில்ஸ் கேட்டால் கூட நீங்க அவங்க வந்து தெரிஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா கேட்டுட்டு கூட உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளோ வந்து குறையுது லோன் கட்டுறதுக்கு அப்படிங்கிறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் அப்படியே விட்டுருவாங்க, அந்த மாதிரி விடாதீங்க. எவ்வளோ வந்து இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ கட்டிட்டு இருந்தேன், இந்த ரெப்போ ரேட்டு குறையறதுனால எனக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் எந்த பேங்க்ல கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த பேங்க்ல போய் கேட்டால் மட்டும்தான் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அவங்களே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா நமக்கு தெரியணும்ல, இப்போ நம்ம கட்டிட்டு இருக்கோம், இப்போ வருஷத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா கட்டிட்டு இருக்கோம். இந்த 10 லட்ச ரூபா வந்து இந்த ரெப்போ ரேட் சேஞ்சுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு குறையுது அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சாதானே என்ன நடக்குதுன்னு நமக்கு வந்து தெரியும். இது அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நமக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து தெரியாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டைம் எடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இந்த நிர்வாகிகள் எல்லாம் இந்த பேங்க்கு நமக்கு கடன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் மீட்டிங் மாதிரி போட்டு ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த அமலுக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஹோம் லோன், பர்சனல் லோன் வாங்கியிருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட். அதாவது பேங்க்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் கிட்ட போயிட்டு கடன் வாங்குறாங்க. அந்த கடன் வாங்குறப்ப அவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வாங்குறாங்களோ அதுல 0.25% வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து குறைச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா பெரிய கரெக்ஷனுங்கிறது பெருசா வந்து ஏற்படாது. நீங்க கேட்கலாம் பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் குறைக்கனால ஒரு ஃபால் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ 0.25% தான், ஒரு பெரிய ஃபாலிங் எல்லாம் ஒன்றும் நடக்காது. 0.25 ஒரு 1.5% இல்லை ஒரு 0.75% கூட ஒரு பெரிய இம்பாக்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 0.25%ங்கிறது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ். அதாவது இந்த விஷயம் நியூஸ் தான் ரொம்ப பெருசே தவிர ஸோ எந்த பக்கம் திரும்பினாலும் ஆர்பிஐ ரேட் கட்டு அதாவது நியூஸ் தான் பெருசே தவிர ஸோ இந்த பர்சன்டேஜ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ கரெக்ஷன் எடுப்பறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.